ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் கிளாஸ் அட்டாக் கேஷ் ஸ்டீலோடைய மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்காஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தீன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி ப்ரோ, நான் அது வந்து ஒரு போட்காஸ்ட்டாக பண்ணணுன்றது என்னோட ஐடியா கிடையாது. ஆக்சுவலி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து அதுக்கு டெம்ப்ளேட் போட்டு எடிட் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையா இருந்தனால என்னால் அது பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்டேட்ஸ் ஆக்சுவலி நான் வந்து அந்த வீடியோ மார்னிங் அப்லோடு பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் மார்னிங் அப்லோட் பண்ணேன். பட் இருந்தாலும் அதை நைட்டே ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு பர்சனல் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ நிறையாவே வந்து ஒர்க்ஸ் வேறு இருக்கா. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணிட்டு என்னால் வீடியோ போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ பொறுமையாகவே டெம்ப்ளேட் போட்டு எடிட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த வீடியோலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸாக இருந்துச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் நைட்டே அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ மார்னிங் வர டிலே பண்ணதே தப்பு. ஸோ அதான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்டேட் பண்ணி விட்ருவோன்ற மாதிரி அப்டேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எப்படிங்க போட்காஸ்ட்டாக ட்ரை பண்ணுவேன். ஸோ போட்காஸ்ட் லெவலுக்குலாம் நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலை. அதே மாதிரி எனக்கு அதில் ஐடியாவும் கிடையாது. ஸோ அந்த வீடியோக்கு நான் வந்து டெம்ப்ளேட்ஸ் எதுவும் அப்லோடு பண்ணாமல் இருந்ததுக்கான ரீசன் இது தான். எனக்கு பர்சனல் ஒர்க்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒர்க்கு வந்து இந்த வீடியோக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி, ரைட்டு, நம்ம அதெல்லாம் பார்க்காம ஸோ அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே. ஸோ நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா? செய்யாமல் இருப்பேனா? ரைட்டு விடுங்க. ஸோ நியர்லி இப்போ வரைக்கும் கிளாஷ் ஆஃப் தி கேஸ்டில் 2024க்காக ஸோ WWE கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5மே டைட்டில் மேட்சஸ் தான். அது போக ஒரு 3 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பட் இருந்தாலும் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா WWE இப்போ வரைக்கும் ஸ்மாக் டவுன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்மாக் டவுனில் ஸ்டோரி லைன்லாம் இருக்குது. ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு மேட்சஸ் கிட்ட வைஸ் நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல்ஸ்க்கான ஒரு ஐக்வைட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி பேக்லாஷ்லேயே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை ஃபேஸ் பண்ணிட்டாரு. அந்த மேட்ச்க்கான ரீமேட்ச் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ இந்த ரீமேட்சை வந்து நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல்ஸ் எப்படி டிமாண்ட் பண்ணாருன்றது தெரியும். ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் பண்ண போகிறேன்டான்ற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை மிஸ்ஸாக அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வெளியாகி வந்து உனக்கு மேட்ச் ஆனவன் இருந்தாடா வச்சுக்கடா. பட் இருந்தாலும் என்னோட ஸ்டிபுலேஷன் சொல்லிவிட்டு ஐக்வைட் மேட்சாக நடக்கும்ன்ற மாதிரி பற்றினா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேட்சோடைய பெட்டிங் ஆட்ஸை பார்த்தோம்னா ஸோ பெட்டிங் ஆட்ஸ் எப்பயும் போல் கோடி ரோட்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. ஸோ மேஜர் லீடோடய வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து பெரிய லீடில் இருக்கார். என்னோடய ப்ரெடிக்ஷனும் கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸை தோக்க வச்சாங்கன்னா ஸோ WWE ரெசில்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸை தோக்க வச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நியர்லி ஒரு 1 இயராச்சும் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருப்பார். இந்த சம்மர்ஸ்லாம் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியா வர அவர் வந்து சாம்பியனாக இருந்தால் தான் பெட்ரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸே பீட் பண்ண வச்சுருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் சும்மா இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு குவார்ட்டர் பகுதியாக வந்து 1 வருஷமாச்சு சாம்பியனாக இருந்தால் தான் கோடி ரோட்ஸோட டைட்டில் ரெயின் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் ஆல்ரெடி டிஸ்லைக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் வேறு வழியில் WWE இதை பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒப்பீனியன் ஸோ நம்மளுடைய ஸ்டில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் இருக்க போகிறாரு. ஸோ ரெண்டாவதாக வந்து விமன்ஸ்க்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ விமன்ஸ் WWE சாம்பியன் பேலி அவங்களுடைய டைட்டிலில் பைப்பர் நிவன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சோட ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் WWE இதை லாஸ்ட் மினிட்ல தான் இதை வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ WWE கிளாஸ் ஆஃப் தி கேஸ்டில் பேப்பர் ரிவ்யூ டைம் ஃபில்லிக்காக தான் இதை வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நயா ஜாக்ஸ் கூட வந்து மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டைட்டில் மேட்ச்சு. பட் இருந்தாலும் டைம் ஃபில்லிங்காக தான் இதை வந்து புக் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய யார் பேலி தான் வின் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலும் ஏன் ரீசன்றதையும் சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் பைப்பர் நிவனை பொறுத்த வரைக்கும் செல்சி கிரீன் கூட பார்த்தீங்கன்னா டேக் டீமாக இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்சி கிரீன் இப்போ வரைக்கும் ஒரு இன்ஜுரியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களால பெரிய லெவலில் மேட்சஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு ஒரு சிங்கிள் புஷ்ஷை வந்து WWE கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் ஸோ நயா ஜாக்ஸ் தான். ஏன்னா நயா ஜாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா பேலி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்களா சம்மர் ஸ்லாமில். ஸோ அவங்க வெயிட்டுக்கு ஈக்குவலாக பைப்பர் நிவன் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மேட்சை வச்சு அந்த மேட்ச்சுக்கு ஹைப் கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதுக்காக தான் வச்சாங்க. இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் தான். ஆக்சுவலி இந்த மேட்சை வந்து லாஸ்ட் மினிட்ல வச்சாங்க, டைம் ஃபில்லிங்காக வச்சாங்கன்றது நியூஸோட அப்டேட்ஸ். இது வந்து நான் வந்து என்னோட ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பெட்டிங் ஆட்ஸ் வந்து எப்பயும் போல் நம்ம பேலிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ பைப்பர் நிவன் ரொம்ப அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் என்னோட ஒப்பீனியனும் பேலி தான். ஸ்டில் சம்மர் ஸ்லாம் வர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேலி சாம்பியனாக இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். அதுக்கு மேலே நயா ஜாக்ஸை பீட் பண்ணி அவங்க வின் பண்ண வச்சாங்கன்னா அது அவங்க பாடு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ஸ்டில் நம்மளுடைய WWE சாம்பியனாக நம்மளுடைய பேலி தான் இருக்க போகிறாங்க.
ஸோ 3வதா வந்து விமென்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய யார் ஜேட் கர்கலும் பியாங்கா பெலரும் அவங்களோட டைட்டிலை ஷேனா பெஸ்லர் அது மட்டும் இல்லாமல் ஜோய் ஸ்டார்க் வர்சஸ் நம்மளுடைய ஆல்பா ஃபை ஈஸ்லா டவுன். ஸோ இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரிபிள் த்ரெட் டேக் டீம் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா WWE டைம் பாஸுக்கு தான் வச்சாங்க. அதை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து ஸோ நம்மளுடைய யார் ஜேட் கர்கலும் நம்மளுடைய பியாங்கா பெலர் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ பெட்டிங் ஆட்ஸும் அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். மற்ற எல்லாருமே அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் விமென்ஸ் டிவிஷனில் இந்த டேக் டீமை பீட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு டேக் டீமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் WWE இதை ஒரு டில் சம்மர்ஸ்லாம் வர இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதான் ஆகணும். ஏன்னா ரெசில்மேனியாவில் பேலிக்கும் பியாங்கா பெலருக்கும் நம்மளுடைய ஜேட் கர்கலுக்கும் ஒரு மேட்ச் வந்து ரெசில்மேனியாவில் வைப்பாங்க. அதனால இப்போ வரைக்கும் சம்மர்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் அந்த சர்வைவர் சீரிஸோட அவங்கள சாம்பியனாக வச்சுருக்கணும். ஸோ ராயல் ரம்பிள் டைமில் பிரித்தா தான் இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வைக்க முடியும். இப்போயே பிரித்தானுங்கன்னா இவங்களால வந்து மேட்ச் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேக் டீம் டைட்டில்ஸ் தோக்கும்போது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் விமென்ஸ் டேக் டீம் சாம்பியனாக நம்மளுடைய பியாங்கா பெலரும் ஜேட் கர்கலும் தான் இருக்க போகிறாங்க. ஸோ என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் சரி. ஸோ 4வதா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஸ் சமி ஜெயின் அவங்களுடைய டைட்டிலை சாட் கேபிள் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வந்து பெட்டிங் ஆட்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் வந்திருக்கு. ஸோ லிட்ரலி ஒரு சில டிஃப்ரென்ஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் இருக்குது. ஸோ பெட்டிங் ஆட்ஸில் வந்து இதில் அண்டர் டாக்காக இருக்கிறது சமி ஜெயின் தான் அண்டர் டாக்காக இருக்கார். ஸோ சாட் கேபிளுக்கு நிறைய சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஓட்டிஸோட மெயின் ரோல் இருக்க போகுது. ஸோ ஓட்டிஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவங்க இந்த மேட்சோட வின்னர் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டில் நம்மளுடைய சமி ஜெயின் தான் சாம்பியனாக இருக்க போகிறாரு. ஏன்னா ஆல்ஃபா அகாடமியோட ஸ்டோரி லைனை மூவ் பண்ணணும். ஸோ ஓட்டிஸ் வந்து ஃபைனலாக சாட் கேபிள் அட்டாக் பண்ணால் தான் இந்த ஸ்டோரி லைன் முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட் கேபிள் இந்த இடத்துல சாம்பியன் ஆகிக்கினாங்கன்னா ஸோ WWE இந்த இடத்துல இன்னும் ஸ்டோரி லைனை இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இழுத்தடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்டோரி லைனில் ஒன்றுமே இல்லை. இந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சா தான் உண்டு. ஸோ எஸ் சமி ஜெயின் தான் ரீட்டைன் பண்ண போகிறாரு. அண்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓட்டிஸ் வந்து நம்மளுடைய சாட் கேபிளுக்கு அகேன்ஸ்டாக திரும்புறத. ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. ஸோ WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய டேமியன் பீஸ் அவருடைய டைட்டில் ஸோ ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டயர் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் அகைன் அவருடைய டைட்டில் ஸ்லாட்டை பார்த்திங்கன்னா இருக்க போகிறாரு. ஸோ ரெசில்மேனியா 40 அவருடைய டைட்டிலை வின் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் சிஎம் பங்கோட இன்டர்ஃபென்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேமியன் பீஸ் அவருடைய மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ரீமேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டேமியன் பீஸ் சைட்லேருந்து ட்ரூ மேக்கின்டயருக்கு கொடுக்குற அதுக்கு நடுவில் ஒரு பேப்பரையை ஓட்டிட்டானுங்க. அதுக்கப்புறமா ஏன் இப்போ மேட்சாக வச்சுருக்கானுங்கன்றது சுத்தமாக எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெட்டிங் ஆட்ஸை பார்த்துருவோம். ஸோ பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மேஜராக ட்ரூ மேக்கின்டயருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வந்து சாதகமாகவே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டேமியன் பீஸ் அண்டர் டாக்காக தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பேப்பரையும் முழுக்க ஸோ ஸ்காட்லாண்டில் நடக்குது. ஸோ ஸ்காட்லாண்ட் வந்து யூகே. ஸோ யூகேயோட ட்ரூ மேக்கின்டயரோட ஹோம் டவுனு ஆக்சுவலி கார்டிஃப். அதாவது 2022 வந்து அவர் வந்து கிளாஷ் ஆஃப் த கேஸ்டில் சாம்பியன் ஆக வேண்டியது. பட் சோலோ சிக்கோ பூந்து குட்டையை குழப்பி ஸோ ரோமன் ரெயின்ஸே வந்து ரீட்டைன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அகைன் WWE இந்த மொமெண்ட்டை வந்து பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஃபேன்ஸ் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஸ்டோரி லைன் வந்து WWE நினச்சிருந்தா இதை சம்மர்ஸ்லாம்லேயே வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ஏன் வந்து கிளாஷ் ஆஃப் த கேஸ்டில் வச்சாங்கன்னா ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டயரை வந்து மெயின் ஃபேஸாக காட்டலாம்ன்ற மாதிரி தான் வச்சாங்க. ஸோ மெயின் ஃபேஸாக காட்டுற நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயரை தோக்க வைப்பாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியலை. அது மட்டும் இல்லாமல் டேமியன் பீஸும் இப்போ தான் சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ லிட்ரலி இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் என்னோடய ப்ரெடிக்ஷனே நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுடைய யார் ட்ரூ மேக்கின்டயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ பெட்டிங் ஆட்ஸ் வந்து ட்ரூ மேக்கின்டயருக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. என்னோட ஃபேவரும் ட்ரூ மேக்கின்டயர் தான். அது மட்டும் இல்லாமல் அதே பெட்டிங் ஆட்ஸில் ஸோ சிஎம் பங்கு வந்து இன்டர்ஃபென்ஸ் ஆவாருன்ற மாதிரி சாதகமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎம் பங்கு பூந்து குட்டையை குழக்க போகிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்றது தெரியல. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னோட ஒப்பீனியன் ஸோ ட்ரூ மேக்கின்டயர் தான் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்க போகிறான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ சிஎம் பங்கோட இன்டர்ஃபென்ஸ் இருக்குமான்றது எனக்கு தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போங்க. ஸோ செத்ரான்ஸ் வேறு இருக்கார். ஸோ ட்ரூ மேக்கின்டயருக்கும் சிஎம் பங்குக்கும் ஸ்டோரி லைனை முடிச்சா தான் ஸோ அடுத்து செத்ரான்ஸ் கூட ஃபியூட் பண்ண முடியும். ஸோ WWE என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டயரை தோக்க வைக்கக்கூடாதுன்னு தான் WWE பார்ப்பாங்க.
ஸோ ஸ்காட்லாண்டில் வேறு நடத்துகிறானுங்க. ஸோ ஆக்சுவலி மற்ற இதில் புக் பண்ணாலும் சரி, மெயின் ஈவெண்ட்லேயே புக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் ஏதாச்சும் ட்விஸ்ட்டு நடக்குமா? ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் WWE கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு 3 மேட்சஸ் நடக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குந்தருக்கும் ரேண்டி ஆர்டனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது மேட்சை பொறுத்த வரைக்கும் சோலோ சிக்காவுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்குமான மேட்ச். 3வது வந்து கெய்சருக்கும் ஷேமஸ்க்குமான மேட்ச். ஆக்சுவலி இந்த கெய்சர் வர்சஸ் ஷேமஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கலாம்னு சொன்னதுக்கான மெயின் ரீசன் அதே யூகே பேப்பர் தான். ஸோ அதனால் வந்து 2 ஹோம் கண்ட்ரி பாய்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுற பட்சத்துக்கு இது வந்து கிக் ஆஃப் ஷோவில் நடக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி இந்த மேட்ச் ஸ்டில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் கன்ஃபார்ம் பண்ணால் கிக் ஆஃப் ஷோவில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கைசருக்கான சிங்கிள் புஷ் கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராலே வந்து WWE டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் நடக்குமான்றது தெரியல. பட் சோலோ சிக்காவா வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் நடக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு மேட்சும் இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ LA நைட்டுக்கும் நம்மளுடைய லோகன் பாலுக்குமான மேட்சும் நடக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்சஸ் நடக்குமான்றது தெரில. ஸோ நடக்கிற பட்சத்துக்கு இந்த மேட்ச்சில் எது வந்து உங்களோட ஃபேவராக இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒப்பீனியனே நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க கைஸ்.